சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானே தெரியல. ஏன்னா சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே அண்ட் ரவீந்திர ஜடேஜா டு ஆர்ஆர், இந்த ட்ரேட் நல்ல விஷயமா இருந்தாலும் பட் நம்ம கொடுக்குற பிளேயர் யார்? ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயரை கொடுத்துட்டு ஆப்ஷன் டேபிள்ல யாருன்னு போய் தேடுவாங்க சிஎஸ்கே? அது எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா 12 வருஷமா டீமுக்காக உழைச்சு கொட்டின ஒரு பிளேயர், பல மேட்சஸை நமக்கு அப்சைட் டவுன் மாற்றி நமக்கு ஜெயிச்சு கொடுத்த ஒரு பிளேயர்னா அது ரவீந்திர ஜடேஜா தான். அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் ரவீந்திர ஜடேஜாக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ட்ரையாங்கிள். அதை யாரை வச்சு சிஎஸ்கே ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஃபியூச்சர்ல ரவீந்திர ஜடேஜாவோட ஒரு பெட்டர் பிளேயரை சிஎஸ்கே கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் இந்த ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுமான்னு கேட்டா சத்தியமா தெரியல. தோனியே அவுட் ஆனாலும் முள்ள ரவீந்திர ஜடேஜா இருக்காருன்னா தலைவன் வந்து நமக்கு முடிச்சு கொடுப்பான்டா மேட்ச் அப்படின்னு நம்ம பல ஃபேன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி பவுலிங்லேயும் நல்ல கான்ட்ரிபியூட், ஃபீல்டிங்ல வந்தாலும் 20 ரன் சேவ் பண்ணுங்க. இவரை மாதிரி ஒரு பெட்டர் பிளேயரை கண்டுபிடிச்சாலும் அந்த பாண்ட் கிரியேட் ஆகுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இந்த ட்ரேட் ஃபேன்ஸுக்கு ஹர்ட் ஆனாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் மூவிங் ஃபார்வர்ட்.